தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் டாப் நடிகையா வலம் வரும் சமந்தா தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனோட மகனான நாக சைத்தன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு சில வருஷத்திலேயே மனக்கசப்பின் காரணமா விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்ச சமந்தா மயோசிடிஸ் எனும் அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டு எழுந்து கூட நடக்க முடியாத நிலையிலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிட்ட சமந்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோயிலிருந்து மீண்டு வந்தாங்க. அப்புறம் ஆன்மீகம், உடற்பயிற்சி, யோகா என தன்னோட உடல்நிலையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல உடல் ஆரோக்கியம் குறித்த பிராட்காஸ்ட் நடத்தி பயனுள்ள தகவல்களை ரசிகர்களோடு ஷேர் செஞ்சாங்க. அந்த வகையில இவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்ட போஸ்ட் ஒன்னு சோசியல் மீடியாவில் வைரலான நிலையில பலரும் அதுக்கு தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அதுல ஒரு பொதுவான மருந்துகளை எடுக்கிறதுக்கு பதிலா மாற்று வழியை முயற்சி செஞ்சு பாருங்கன்னு சொன்ன சமந்தா நைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் காய்ச்சி வடிகட்டிய நீர் ஆகியவற்றோட கலவையை நெபுலைசர் செய்யறத பத்தி சமந்தா குறிப்பிட்டிருந்தாங்க. சமந்தாவோட இந்த பதிவை பார்த்த அதிர்ச்சியான மருத்துவர், இது போல யாரும் செய்ய வேண்டாம், அது உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஆபத்தானது, இப்படி தவறான மருத்துவத்தை ஊக்குவிக்கும் சமந்தாவை சிறையில தள்ளணும்னு ரொம்பவே ஆவேசமா சொல்லியிருந்தாரு. இது குறித்து சமந்தாவும் விளக்கம் அளிச்சிருந்தாங்க. அதுல, நான் கடந்த 2 வருஷமா பயன்படுத்திய பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை நிபுணர்களோட ஆலோசனைப்படி நான் பயன்படுத்தி ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்துக்கிட்ட மருந்துகளை பத்தி குறிப்பிட்டிருந்தேன். அதே நேரம் நான் எடுத்துக்கிட்ட சிகிச்சை மற்றும் மருந்துகளுக்கு விலை ரொம்பவே அதிகம். என்னால இப்படிப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டதை போல எல்லாராலையும் எடுத்துக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதே நேரம் நான் எடுத்துக்கிட்ட விலை உயர்ந்த சிகிச்சைகள் எனக்கு கை கொடுக்கல. அதனால மாற்று சிகிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன். சில பரிசோதனைகளுக்கு அப்புறம் தான் நான் பயன்படுத்திய மருத்துவ சிகிச்சை பத்தி அதுல குறிப்பிட்டிருந்தேன். ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த பதிவை போட்டேன். அதுல மருத்துவர் ஒருத்தர் என்னோட கருத்தை பத்தி ரொம்ப ஆவேசமா பேசினதை பார்த்தேன். குறிப்பா அவர் என்ன சிறையில அடைக்கணும்னு சொன்னது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. சிகிச்சை தேவைப்படுறவங்களுக்கு தான் அந்த பதிவை செஞ்சனே தவிர பணம் ஈட்டும் நோக்கம் எனக்கு கிடையாதுன்னு அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.